பெருங்காயம் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்திருக்கேன். இதை வீடியோ பண்ணுறதுக்கு மறந்து போயாச்சு. இந்த மாதிரி பெருங்காயத்தை ஈரப்பதம் இருக்கும்போது ஃப்ளாட்டாக நசுக்கி எடுத்துட்டு எண்ணெயில் பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இங்கே நம்ம பண்ண போகிறது குழம்பு மிளகாய் பொடி. அதுக்கு 150 கிராம் இந்த நீட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 50 கிராம் வெடிகை மிளகாய், வெடிகை சில்லி. இது மிதமான சூட்டில் நம்ம வறுக்க போகிறோம். வெயில் நல்லா இருந்ததுன்னா 2-3 நாளைக்கு வெயிலில் நல்லா வச்சு எடுத்துட்டோன்னா சலசலன்னு நல்லா காஞ்சிடும். வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன், 2 கைப்பிடி அளவு. நான் ஒரு தவறுதல் பண்ணிட்டேன். அதை கழுவிட்டு, அதாவது அலசிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுருந்துருக்கணும். அது பண்ணாமல் அப்படியே மறந்து போய் போட்டாச்சு. அதனால் மிளகாய் வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த தவறுதலை நம்ம பண்ணக்கூடாது. மிதமான சூடுங்கிறதுனால நான் கை வச்சு திருப்புறேன். மிளகாயை வறுக்கிறத விட வெயிலில் காய வைக்கிறது தான் நல்லது. ஆனால் எனக்கு மிளகாய் பொடி தீர்ந்து போச்சு. இப்போ 2-3 நாளுமே மழை பெஞ்சிட்டு ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலையாக இருக்கிறனால நான் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் 200 கிராம்னால் 200 கிராம் கொத்தமல்லி, தனியா அதை கூடவே நான் போட்டிருக்கேன். நான் செப்பரேட் பண்ணிப்பேன். 200 கிராம்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். மற்றது இந்த மீதி இருக்கிறத நான் டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இங்கே 3 விதமாக பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கிறேன். ஒரு பக்கம் அது வறுத்துட்டு இருக்கும்போதே மசாலாவை நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைக்க முடியாது. இங்கே மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கடுகு, இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வறுத்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்து இந்த பருப்பு வகைகள், இந்த மிளகு சீரகம் கலவை எல்லாத்தையுமே தனியாக தான் அரைச்சிக்கணும். அந்த மிளகாவும் தனியாக மட்டும் நம்ம அதை தனியாக அரைச்சிக்கணும். ஆனால் மிளகாய் முதல்ல பல்ஸ் மோடில் போட்டு அதுக்கப்புறம் தனியாக சேர்த்து அரைக்க வேணும். தனியாக எப்போயுமே மிக்சியில் சரியாக அரைப்படாது. மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது தான் நல்லா ஃபைனாக ஒரு பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக அரைச்சிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம கலந்து வச்சிட்டோன்னா நம்ம குழம்பு மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.